அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நடந்த ஆஃபீஸர்ஸ்னு போஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து மதாஸ் ஹைகோர்ட் தேவைப்படான ஆஃபீஸ் வந்து வாட்ச்மேன் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மற்றும் மற்ற எல்லா கொஸ்டினுமே இருக்குது. அந்த கொஸ்டின் பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம். ப்ளேஸில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. சரி வாங்க, இன்றைக்கி முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் வந்து ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது, குழந்தைகள் நாள். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது, தை மாதம். மூணாவது கொஸ்டின் வந்து ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் இறக்குமதி. நாலாவது கொஸ்டின் வந்து சரியான விடை தேர்வுக. என் வீடு டேஸ் உள்ளது, ஆங்கே உள்ளது. 5 முக்கணியில் ஒன்று மா. ஆறாவது கொஸ்டின் வந்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். ஏழாவது கொஸ்டின் வந்து பகுப்பது போல் டேஸ் வகைப்படும், 6 வகைப்படும். எட்டாவது கொஸ்டின் வந்து உன் பேர் என்ன. 9வது கொஸ்டின் வந்து பின்னொரு ஓய்வு சொல்லுக்கான பொருள் காண்க, தீ நெருப்பு. 10வது கொஸ்டின் வந்து பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் என்னென்னா திண்டுக்கல். 11வது கொஸ்டின் வந்து வித்து என்பதன் பொருள் விதை. அடுத்து வந்து 12வது கொஸ்டின் வந்து எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்து எதுக, எதிர் ப்ளஸ் ஒலித்தது. 13வது கொஸ்டின் வந்து நாம் பொருத்தமான இன்பு சொல்லி எதுக, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லைனில் துன்பப்பட நேரிடும். 14வது கொஸ்டின் வந்து நூலத்தில் இப்பவை நூல்கள் ஆகும். 15வது கொஸ்டின் வந்து இதழ்களை குழிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ ஊ. 16வது கொஸ்டின் வந்து சரியான ஒளி மரபு எதுக, குயில் கூவும். 17வது கொஸ்டின் வந்து உடல் நலம் என்பது டேஸ் பிணியிலம் வாழ்தல் ஆகும். 18வது கொஸ்டின் வந்து வேற்றுமை உறுப்பு டேஸ் வகைப்படும், 8 வகைப்படும். 19வது கொஸ்டின் வந்து பின்னொட்டு எது இனிப்பு சுவை உடையது, தேன். 20வது கொஸ்டின் தகவல் தொடர்பு முன்னேற்றால் டேஸ் தொடங்கிவிட்டது, மேதினி. 21வது கொஸ்டின் வந்து எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படும், இல்லி. 22வது கொஸ்டின் கழுத்தில் சூடுவது தார். 23வது கொஸ்டின் வந்து உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல். 24வது கொஸ்டின் டேஸ் இடி டேஸ் மழை வந்தது, உடன் மழை வந்தது. 25வது கொஸ்டின் வந்து தென்றல் வீசியது. இது வந்து அந்த எழுத்து பிழை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த சின்ன நாவல் வந்து இன்னும் வரும், அதாவது நோட் பண்ணிக்கிங்க. இது சின்ன கொஸ்டினாக கேட்பாங்க, ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். முக்கியமாக நம்மளுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், போன வருஷம் போட்டதெல்லாம் இருக்குது. அடுத்து 26வது கொஸ்டின் வந்து நான் நீளம், 4 + நீளம். 27வது கொஸ்டின் நீ ஊருக்கு சென்றாய். 28வது கொஸ்டின் சிலை என்பதன் பொருள் புடவை, சீலை என்பதன் பொருள் புடவை. 29வது கொஸ்டின் முதுமை + மொழி என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் முதுமொழி. 30வது கொஸ்டின் திருநெல்வேலிக்கு டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, தாமமணி. 31வது கொஸ்டின் வயலில் விளைந்து முற்றி நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அறுவடை. நிலையான செல்வம் டேஸ் ஊக்கம், பெருமை + வானம் பெருமானம். கிணறு என்பதன் குறிக்கும் சொல் கேணி. பின்னொற்றல் இறந்த கால வினைமுற்று உண்பான். அடுத்து 36வது கொஸ்டின் 35வது கொஸ்டின் ஒரு நிமிஷம் ரைட்டாக பார்த்துக்கோம். படித்தான் நடக்கிறான் உண்மான் நடாது. சரி 2 கொஸ்டின். 35வது கொஸ்டின் என்ன ஆச்சுன்னா படித்தான்னா வரும், தப்பாக வந்து இது பண்ணிக்காங்க. அடுத்து 36வது கொஸ்டின் வந்து சிவவேந்தியர்கள் டேஸ் இனத்தை மதித்தனர், தாயாக. 37வது கொஸ்டின் நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தியதை கிடைப்பது நலம் + எல்லாம். 38வது கொஸ்டின் வந்து கண்ணோடுது என்னும் சொல்லை பிரித்தியதை கிடைப்பது கண் + ஓடாது. 39வது கொஸ்டின் வந்து கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. 40வது கொஸ்டின் கலிகை விரலின் தோன்றிய உணர்வு அச்சம். 41வது கொஸ்டின் உள் + இருக்கும் என்பதை சேர்த்து உள்ளிருக்கும். 42வது கொஸ்டின் வந்து வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். 43வது கொஸ்டின் வந்து வானில் டேஸ் முகில் கூட்டம் திரண்டால் மழை பெய்யும். 44வது கொஸ்டின் நேற்று + இரவு என்பதை சேர்த்து குறிக்கும் சொல் நேற்று இரவு. 45வது கொஸ்டின் எல்லாருக்கும் எளிது பொருள் விளங்கும் சொல் எரிச்சொல். 46வது கொஸ்டின் வந்து பின்னொற்று மாலை குறிக்கும் சொல் வெறுப்பு. 47வது கொஸ்டின் பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்பையில். 48வது கொஸ்டின் பரிசு பெறும் நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கணும். 49வது கொஸ்டின் சிலம்பு + அதிகாரம் என்பதை சேர்த்து குறிக்கும் சொல் சிலப்பதிகாரம். 50வது கொஸ்டின் நம்மளுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, அதான் கொஞ்சம் பதட்டமாக பேசிகிட்டு இருக்கேன். போக போக வந்து நல்லா நடத்துகிறேன். என் சேனலுக்கு தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து அதான் கொஞ்சம் வேகமாக நடத்திட்டேன், சரி. அதேமாரி கொஞ்சம் பதட்டமாக பேசுகிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் இதாக இருக்கேன்.
நீங்கள் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நல்லா நடத்தித்தரேன். போன எக்ஸாமில் நான் 90 போட்டேன் மார்க்கு, 100க்கு 90 மார்க்கு. நானும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் தான். என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.